ஐகான் வினாடி வினா வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகுடம் சூட்டுதல். ஐகான் வினாடி வினா போட்டியினுடைய இறுதிப் போட்டியில் இவ்வாறு உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். விறுவிறுப்பான தீர்மானமிக்க இறுதிப் போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த இறுதிப் போட்டியில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்றார் இலங்கை மத்திய வங்கியின் மூத்த துணை ஆளுநர் KGDD தீரசிங்க அவர்கள். ஐகான் வினாடி வினா போட்டியினுடைய இன்றைய இறுதிப் போட்டியின் நடுவர்களாக ஊழியர் சேமநிதிய திணைக்கள துணை பணிப்பாளர் திரு V பாஸ்கரன், பொருளாதார ஆராய்ச்சி திணைக்கள பொருளியலாளர் திரு Y ஜெயகாந்த், தகவல் தொழில்நுட்ப திணைக்கள துணை பணிப்பாளர் ஜனாப் MLM நிசார். இன்றைய இறுதிப் போட்டியிலும் இவர்கள்தான் நடுவர்களாக கடமையாற்றுகின்றனர். இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய 60வது ஆண்டு நிறைவில் இந்த ஐகான் வினாடி வினா போட்டி தொடரினை நடத்தி கொண்டிருக்கிறது. எமது பிரதம அதிதி இலங்கை மத்திய வங்கியின் மூத்த துணை ஆளுநர் KGDD தீரசிங்க அவர்களிடம் நாங்கள் முதலில் ஒரு வினாவை தொடுக்க போகிறோம். இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய 60வது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். The central bank is a unique institution. There is only one central bank in each country. Our central bank is the Central Bank of Sri Lanka. We have a lot of functions in the central bank. We are responsible for managing the economy. If I may say that the objectives of the central bank are A, that we are responsible for maintaining price and economic stability, and B, we are responsible for maintaining financial system stability. We have some core functions, and there are departments in the central bank who are responsible for each of those functions. We also have some agency functions like the public debt management, employees provident fund, exchange control. We are responsible for the management of the interest rate. We are also managing the country's foreign reserves, and I must say that the country's biggest fund, the employees provident fund, which is 800 billion rupees, and the public debt in Sri Lanka is 4.5 trillion of rupees. So those are all functions of the central bank. அடுத்ததாக இன்றைய தினம் 2 பாடசாலை அணியினர் இந்த போட்டியில் பங்கு பெற்றுகிறார்கள். ஒரு பாடசாலை வடக்கைச் சேர்ந்த ஒரு பாடசாலை, இன்னும் ஒரு பாடசாலை தெற்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பாடசாலை. இந்த 2 பாடசாலை அணியினருக்கும் இந்த போட்டி ஆரம்பமாவதற்கு முதல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை, ஆலோசனை. I understand that one school is from Maunia, the other is from Valigama. I'm happy that the two schools, one from the north, the other from the extreme south. We are happy that the north and east have come back to the mainstream activity in the country. ஐகான் வினாடி வினா போட்டியினுடைய இறுதிப் போட்டி ஆரம்பிக்க போகின்றோம். 2 பாடசாலை அணியினரும் தயாராக இருக்கின்றார்கள். ஐகான் வினாடி வினா போட்டி 3 சுற்றுகளாக நடைபெறுவது நீங்கள் அறிந்தது. இனி முதலில் அழைக்கின்றோம் வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலய அணியினரை. அடுத்து மாத்தறை வெலிகம அரபா மத்திய கல்லூரி அணியினர். தங்களுடைய பாடசாலை அணியை வெற்றி பெறச் செய்வதற்காக அவர்கள் திறமையோடு காத்திருக்கின்றார். இனி முதலில் 2 பாடசாலை அணியைச் சேர்ந்த அணி தலைவர்களை அழைக்கப் போகின்றோம் நாணய சுழற்சிக்காக. இறுதிப் போட்டியினுடைய நாணய சுழற்சி வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலய அணி தலைவி கேட்கப் போகின்றார். தலை 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 கேட்டிருக்கிறார். தலை விழுந்தால் அவருக்கு முதலாவது ஆசனம் கிடைக்கும். அவர் கேட்டது தலை, ஆனால் பூ விழுந்திருக்கிறது. உங்களுக்கு முதலாவது ஆசனம். முதலாவது ஆசனம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 3ஆவதும் 5ஆவதும் ஆசனங்களில் உங்களுடைய அணியினுடைய உறுப்பினர்களை அமரச் செய்ய முடியும். 2வது ஆசனத்தில் அமரப்போகின்ற அணி தலைவர் தன்னுடைய உறுப்பினர்களை 4ஆவதும் 6ஆவதும் ஆசனங்களில் அமரச் செய்யலாம். இனி இறுதிப் போட்டியை ஆரம்பிக்க போகின்றோம். இறுதிப் போட்டிக்காக முதலாவது சுற்றினுடைய வினாக்களோடு உங்களை சந்திக்கின்றோம். ஐகான் வினாடி வினா வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகுடம் சூட்டுதல். இறுதிப் போட்டியை ஆரம்பிக்க போகின்றோம். முதலாவது சுற்று தொடர்பான விதிமுறைகள். முதலாவது சுற்றுக்காக அங்கே திரையில் 9 இலக்கங்கள் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன. அதிலிருந்து உங்களுக்கான இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதில் சொன்னால் 20 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சரியான பதிலை சொல்ல தவறும் பட்சத்தில் அந்த வினா எதிரணியிடம் விடப்படும்.
எதிரணியினர் 5 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்ல வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய விளக்கை அழுத்தி நீங்கள் சரியான பதிலை சொல்லலாம். இறுதிப் போட்டியினுடைய முதலாவது சுற்றின் முதலாவது போட்டியாளர் அரபா மத்திய கல்லூரியினுடைய அணித்தலைவர் அகமது. இலக்கம் 6. இலக்கம் 6 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. அரசு செலவுகள், அரச வருமானம் மற்றும் வருமானத்தை விஞ்சிய செலவுகள் இருப்பின் அதனை தீர்க்கின்ற முறை ஆகியவற்றை காட்டுகின்ற கொள்கை பிரகடனத்தை குறிப்பிடுவது எவ்வாறு? இறை கொள்கை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? இல்லை. பிழையான பதில். நடைமுறை கணக்கு மிகை. இல்லை, பிழையான பதில். அரச நிதியீட்டம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? தவறான பதில். எதிரணியில் இருக்கக்கூடிய சிந்துஜா. பொதுப்படுகடன் பிழையான பதில். எதிரணியினரும் வாய்ப்பை தவற விடுகிறார்கள். அந்த கேள்விக்கான சரியான விடை அரச வரவு செலவு திட்டம் என்பதுதான். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலயத்தினுடைய அணித்தலைவி சஜிதா. இலக்கம் 5 தெரிவு செய்யப்படுகிறது திரையில். அரச திரைசேரி முறைகளுக்கு எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை வட்டி செலுத்தப்படுகின்றது? 3 மாதம். பிழையான பதில். 6 மாதம். 6 மாதங்களுக்கு ஒரு தடவை. ஓகே, 6 மாதங்களுக்கு ஒரு தடவை என்பது சரியான பதில். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலய அணியின் அணித்தலைவி சஜிதா 20 புள்ளிகளை தன்னுடைய அணிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவி நஷ்ரிஃபா. இலக்கம் 7 திரையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. சந்தை பெறுமதியில் கணிப்பிடப்படுகின்ற தேசிய வருமானத்தின் உண்மை பெறுமதியை குறிப்பிடுவது எவ்வாறு? தேசிய வருமானம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? ஏற்றுக்கொள்ளலாம். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலய மாணவி சிந்துஜா. இலக்கம் 3 திரையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் முதலீட்டு மேம்பாட்டு தொழிற்பாடுகளை நெறிப்படுத்துகின்ற நிறுவனம் யாது? இலங்கை மத்திய வங்கி. பிழையான பதில். முதலீட்டு 10 வினாடிகளுக்குள் பதில் சொல்ல தவறிவிட்டார். எதிரணிக்கு முதலீட்டு சபை. இலங்கை முதலீட்டு சபை என்பது சரியான பதில். அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் ரிகாஸ். உங்களுக்கான இலக்கம்? இலக்கம் 4. இலக்கம் 4 தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது திரையில். இதற்கு முன்னர் பயன்படுத்தப்பட்ட கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின் அடிப்படை ஆண்டு யாது? 1952. 1952 என்பது சரியான பதில். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலய மாணவி வக்ஷிகா. இலக்கம் 1 திரையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி எந்த சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டது? 1949ஆம் ஆண்டு 58ஆம் இலக்க நாணய சபை சட்டத்தின் கீழ். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில். முதலாவது சுற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. தனித்தனியே மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அகமது புள்ளிகளை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலய அணி தலைவி சஜிதா 20 புள்ளிகள். அரபா மத்திய கல்லூரி மாணவி நஷ்ரிஃபா 20 புள்ளிகள். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலய மாணவி சிந்துஜா புள்ளிகளை பெற்றுக் கொள்ளவில்லை. அரபா மத்திய கல்லூரி மாணவன் ரிகாஸ் 30 புள்ளிகள். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலய மாணவி வக்ஷிகா 20 புள்ளிகள். வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையும் தெற்கில் இருக்கும் பாடசாலையும் இறுதிப் போட்டியில் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இனி முதலாவது சுற்றினுடைய நிறைவில் இந்த மாணவர்களின் பாடசாலை முழுமையாக பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளி விவரங்களோடு இரண்டாவது சுற்றில் வினாக்களோடும் சந்திக்கின்றோம். இகான் ஐகான் வினாடி வினா, வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகுடம் சூட்டுதல். இனி முதலாவது சுற்றினுடைய நிறைவில் இந்த இரண்டு பாடசாலை அணியினரும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள். வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலயம் 40 புள்ளிகள். வெலிகம அரபா மத்திய கல்லூரி 50 புள்ளிகள். இனி இரண்டாவது சுற்றை ஆரம்பிக்க போகின்றோம். இறுதிப் போட்டி என்பதால் ஒவ்வொரு சுற்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இரண்டாவது சுற்றில் உங்களுக்கு தெரியும், ஒரே அணியைச் சேர்ந்த ஒருவர் உங்களுடைய இடது பக்கத்தில் இருந்தால் அவருடைய உதவியை பெற்று நீங்கள் பதிலளிக்க முடியும். அதுதான் இரண்டாவது சுற்றினுடைய சிறப்பம்சம். இனி விதிமுறைகளை தருகிறோம். இரண்டாவது சுற்றும் வழக்கம் போல முதலாவது சுற்று போலவே தான். அங்கே திரையில் தோன்றக்கூடிய 9 வினாக்களிலிருந்து நீங்கள் வினாக்களை தெரிவு செய்யலாம். அந்த வினாக்களுக்கான விடையை 10 வினாடிகளுக்குள் நீங்கள் சொல்ல வேண்டும். 10 வினாடிகளுக்குள் சொன்னால் 20 புள்ளிகள் கிடைக்கும். இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அணியின் போட்டியாளரிடம் கேட்டு உதவி பெற்று சொன்னால் உங்களுக்கு 15 புள்ளிகள் கிடைக்கும்.
அந்த 10 வினாடிகளுக்குள் நீங்கள் பதில் சொல்ல தவறினால் அந்த வினா எதிரணியிடம் விடப்படும். எதிரணியினர் விளக்கை அளித்து அதற்கான சரியான பதிலை சொல்ல முடியும். முதலாவது போட்டியாளர் தயாராக இருக்கின்றார் இரண்டாவது சுற்றுக்கு. அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் ரிகாஸ், உங்களுக்கான இலக்கம் இலக்கம் 7. இலக்கம் 7 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. சட்டத்துக்கு இணங்குகின்றவாறு சம்பளம் செலுத்துகின்ற போது தொழில் வழங்குனர்களால் கவனத்திற்கொள்ள நேரிடுகின்ற சம்பள மட்டத்தை குறிப்பிடுவது எவ்வாறு? அடிப்படை சம்பளம். இல்லை, பிழையான பதில். இழிவு கூலி. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய வினா. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில். அடுத்த போட்டியாளர் ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய மாணவி வக்ஷிகா. இலக்கம் 1. இலக்கம் 1 தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1969ஆம் ஆண்டிலிருந்து ஸ்வீடனின் ரிக்ஸ் வங்கியினால் வழங்கப்படுகின்ற பொருளியல் தொடர்பான உலக மட்டத்திலான பரிசு யாரை நினைவு கூறும் முகமாக பெயரிடப்பட்டுள்ளது? ஆல்ஃபிரட் நோபல். சரியான பதில். இனி மூன்றாவது போட்டியாளர் ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய மாணவி சஜிதா. நம்பர் 5. இலக்கம் 5 இருக்கக்கூடிய வினா. மீள் செறிவூட்டக்கூடிய சக்தி வளங்களை அபிவிருத்தி செய்தல், சக்தி பாதுகாப்பை மேம்படுத்தல் ஆகிய விடயங்களை முன்னிட்டு ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நிறுவனம் யாது? வலுசக்தி நிறுவனம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது. உங்களுக்கான நேரம் நிறைவு பெறுகிறது. எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு. இலங்கை தரக்கட்டளை நிறுவனம். இல்லை, பிழையான பதில். மின்சார சபை. இலங்கை நிலைப்பெறுத்தகு சக்தி அதிகார சபை என்பதுதான் அந்த கேள்விக்கான சரியான பதில். இனி இரண்டாவது சுற்றின் 4வது போட்டியாளர் அரபா மத்திய கல்லூரியின் மாணவி நஷ்ரிஃபா. இலக்கம் 8. வெளிநாட்டு செலாவணி சந்தைக்கு உட்பாய்ச்சப்படுவதன் காரணமாக ரூபா மதிப்பேற்றம் அடைவதன் மூலம் ஏற்றுமதி துறையில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைப்பதற்கு மத்திய வங்கியினால் மேற்கொள்ள முடியுமான விடயம் யாது? மேல் கொள்வனு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது. மேல் விற்பனை. காரிடார். இல்லை, பிழையான பதில். வட்டி வீதம். வட்டி வீதம். இல்லை, பிழையான பதில். எதிரணிக்கு வாய்ப்பு. பண நிரம்பலை அதிகரித்தல். இல்லை, பிழையான பண பதில். நிரம்பலை குறைத்தல். இல்லை. அந்த கேள்விக்கான சரியான விடை உள்நாட்டு சந்தையிலிருந்து வெளிநாட்டு செலாவணியை உள்ளீர்த்தல் என்பதுதான். இனி அடுத்த போட்டியாளர் அரபா மத்திய கல்லூரியின் மாணவன் அகமட். இலக்கம் 4. இலக்கம் 4 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. ஒபெக் அமைப்பின் தலைமையகம் எந்த நாட்டின் எந்த நகரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது? சவுதி அரேபியா. இல்லை. UAE. பிழையான பதில். குவைத். இல்லை. கட்டார். இல்லை. UK. இல்லை. வெனிசுலா. எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள். எதிரணிக்கான 5 வினாடிகளும் நிறைவு பெறுகின்றன. ஆஸ்திரியாவின் வியானா என்பதுதான் அந்த கேள்விக்கான சரியான விடை. கடைசி போட்டியாளர் ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய மாணவி சிந்துஜா. இலக்கம் 3. இலக்கம் 3 தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் பயன்படுத்தப்படுகின்ற நாணய அலகை குறிப்பிடும் பெயர் யாது? ரியால். ரியால் என்பது சரியான பதில். இகான் ஐகான் வினாடி வினா போட்டியினுடைய 2வது சுற்றும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது சுற்றினுடைய நிறைவில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் ரிகாஸ் 50 புள்ளிகள். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய மாணவி வக்ஷிகா 40 புள்ளிகள். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய மாணவி சஜிதா 20 புள்ளிகள். அரபா மத்திய கல்லூரி மாணவி நஷ்ரிஃபா 20 புள்ளிகள். அதே பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் அகமட் புள்ளிகளை பெற்றுக் கொள்ளவில்லை. ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய மாணவி சிந்துஜா 20 புள்ளிகள். 2வது சுற்றினுடைய நிறைவில் 2 பாடசாலை அணியினரும் பெற்றுக்கொண்ட புள்ளிகளோடு 3வது சுற்றில் வினாக்களோடும் சந்திப்போம். இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வழங்கும் இகான் ஐகான் வினாடி வினா போட்டியின் இறுதிப் போட்டியில் இருக்கின்றோம். இனி 2 சுற்றுக்களின் நிறைவில் இந்த 2 பாடசாலை அணியினரும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள். மாத்தரை வெலிகம அரபா மத்திய கல்லூரி 70 புள்ளிகள். வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலயம் 80 புள்ளிகள். 2வது சுற்றும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அடுத்திருப்பது 3வது இறுதி சுற்று. இந்த சுற்றில் 9 இலக்கங்கள் திரையில் தோன்றுகின்றன. அந்த 9 இலக்கங்களிலிருந்து 7 வினாக்கள் உங்களிடம் தொடுக்கப்படும். அதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிந்தால்
உங்கள் அருகில் இருக்கக்கூடிய விளக்கை அழுத்தி சரியான பதிலை நீங்கள் சொல்லலாம். 10 வினாடிகள் மாத்திரம்தான் வழங்கப்படும் விடை சொல்ல. சரியான பதிலை நீங்கள் சொன்னால் 20 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான வாய்ப்பை எடுத்து நீங்கள் சரியான பதிலை சொல்ல தவறும் பட்சத்தில் அல்லது பதில் சொல்லாமல் இருந்தால் உங்களுடைய புள்ளிகளிலிருந்து 5 புள்ளிகளை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். புள்ளிகள் பெறாதவர்களாக இருந்தால் உங்களுடைய அணியின் புள்ளிகளிலிருந்து 5 புள்ளிகளை இழப்பீர்கள். அப்படி முதலில் வாய்ப்பை பெற்றவர் இரண்டாவது முறையாகவும் சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். இரண்டாவது முறையாகவும் சந்தர்ப்பத்தை பெற்று சரியான பதில் சொன்னால் 20 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது முறையாக பிழையான பதில் சொன்னால் 10 புள்ளிகளை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். ஒரே போட்டியாளர் மூன்றாவது முறையாகவும் சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். எந்த ஒரு போட்டியாளரும் 10 வினாடிகளுக்குள் பதில் சொல்லாமல் இருந்தால் மாத்திரம் 10 வினாடிகளுக்கு பிறகு அப்படி மூன்றாவது முறை வாய்ப்பை பெறுகிறவர் விளக்கை அழுத்தலாம். மூன்றாவது முறையாக நீங்கள் பதில் சொன்னால் 20 புள்ளிகள், ஆனால் நீங்கள் இழப்பது பிழையான பதில் சொன்னால் 5 புள்ளிகளை மாத்திரம்தான். இதுதான் மூன்றாவது சுற்று. மூன்றாவது சுற்று தீர்மானமிக்க ஒன்று. உங்களுடைய பாடசாலை அணியை வெற்றி பெற செய்ய போகின்ற ஒரு முக்கியமான சுற்று. இனி ஆரம்பிக்கலாம் போட்டியை. முதலாவதாக நாங்கள் தொடுக்க போகின்ற வினா இலக்கம் 2. இலக்கம் 2 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. NIC என பொதுவாக குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் யாவை? Newly industrial countries. சரியான பதில். அடுத்து இரண்டாவதாக நாங்கள் உங்களிடம் தொடுக்க போகின்ற வினா இலக்கம் 6 இருக்கும் வினா. இலக்கம் 6 தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எய்ட்ஸ் நோயின் காரணமாக அதிகளவு மரணங்கள் அறிக்கையிடப்பட்டுள்ள சாக் பிராந்திய நாடு யாது? India. இந்தியா என்பது சரியான பதில். மூன்று 3,10,000 மரணங்கள். இனி மூன்றாவதாக நாங்கள் கேட்க போகின்ற வினாவின் இலக்கம் 7. இலக்கம் 7 தெரிவு செய்யப்படுகிறது. இரண்டாவது உலக யுத்தத்துக்கு முன்னர் ஏறத்தாழ ஒரு தசாப்த காலம் பொருளாதாரத்தில் உருவாக்கிய நெருக்கடி நிலைமையை குறிப்பிடும் பெயர் யாது? பத்து வினாடிகளும் நிறைவு பெறுகின்றன. பதில் சொல்லுங்கள். இப்பொழுது புள்ளிகள் கிடைக்க பெற மாட்டாது, புள்ளிகளை இழக்கவும் மாட்டீர்கள். பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார மந்தம். பொருளாதார மந்தம். 20 புள்ளிகளை அரபா மத்திய கல்லூரிக்கு பெற்றுக் கொடுத்து நீங்கள் அடுத்த இறுதிப் போட்டியிலிருந்து நிச்சயமாக வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 20 புள்ளிகளை தவறவிட்டிருக்கிறீர்கள். அடுத்து நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற இலக்கம் 8. இலக்கம் 8 தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது திரையில். ஏதேனும் ஒரு பண்டம் அல்லது பணியின் பொருட்டு ஒரே ஒரு நிரம்பலாளர் உள்ள சந்தையை குறிப்பிடுவது எவ்வாறு? இரண்டாவது முறையாக வாய்ப்பினை எடுத்து சரியான பதிலை சொல்ல தவறியிருக்கிறார். அவருடைய புள்ளிகளிலிருந்து அவர் 10 புள்ளிகளை இழக்கிறார். அரபா மத்திய கல்லூரியின் மாணவன் ரிகாஸ் 10 புள்ளிகளை இழக்கிறார். தனியுரிமை சந்தை என்பதுதான் அந்த கேள்விக்கான சரியான விடை. இன்னும் எஞ்சி இருப்பது 3 வினாக்கள் மாத்திரம்தான். அடுத்து நாங்கள் தெரிவு செய்ய போவது 5வது வினா. 5வது வினாவுக்காக தெரிவு செய்யும் இலக்கமும் 5 தான். இலக்கம் 5. தேசிய செல்வம் மற்றும் அதிகாரத்தின் அடிப்படையில் ஏற்றுமதியை அதிகரிக்க செய்து பெறுமதி மிக்கவற்றை திரட்டும் பொருட்டு 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் பிரதானமான வணிக நாடுகளால் கடைபிடிக்கப்பட்ட பொருளாதார முறையை குறிப்பிடுவது எவ்வாறு? திறந்த பொருளாதார முறை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? இல்லை, தவறான. முதலாளித்துவ பொருளாதாரம். இல்லை. சமதர்ம பொருளாதாரம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? தவறான. தவறான விடை. ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்யாலய மாணவி சிந்துஜா தன்னுடைய புள்ளிகளிலிருந்து 5 புள்ளிகளை இழக்கிறார். வணிகவாதம் என்பதே அந்த கேள்விக்கான சரியான விடை. இக்கோன் ஐகோன் வினாடி வினா போட்டியினுடைய இறுதி போட்டி கடைசி சுற்று இது. இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய கேள்விகள் 2 மாத்திரம்தான். அடுத்து நாங்கள் கேட்க போகின்ற கேள்வி இலக்கம் 1. இலக்கம் 1 இருக்கும் வினா. இலக்கம் 1 தெரிவு செய்யப்படுகிறது. விஜயனின் வருகை, மகிந்தவின் வருகை, துட்டகைமுனு மன்னன் நாட்டை ஒற்றை ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தமை, காசியப்ப மன்னன் சீகிரியாவை கட்டியெழுப்பியமை, மகா பராக்கிரமபாகு மன்னன் பராக்கிரம சமுத்திரத்தை கட்டியமை, போர்த்துகேயரின் ஆக்கிரமிப்பு, ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆகியோரின் வருகை, வாரியப்புல சுமங்கல தேரர் ஆங்கிலேய கொடியை கீழே இறக்கியமை ஆகியவற்றை எடுத்து காட்டுகின்ற படங்களை கொண்டுள்ள தற்போது பயன்படுத்தப்படுகின்ற நாணயத்தாள் யாது?
இல்லை. 200 ரூபா. 200 ரூபாய் என்பது சரியான பதில். இக்கோன் ஐகோன் வினாடி வினா போட்டியின் இறுதி போட்டி, இறுதி சுற்று. அடுத்ததாக நாங்கள் கேட்க போகின்ற வினாவும் கடைசி வினாதான். எல்லா போட்டியாளர்களும் விளக்கில் கையை வைத்து தயாராக இருக்கின்றார்கள் சரியான பதிலை சொல்வதற்கு. முக்கியமான ஒரு கேள்வி, கடைசி கேள்வியும் கூட. 20 புள்ளிகள் மாத்திரம்தான் இருக்கின்றன. உங்களுடைய பாடசாலை இந்த போட்டியில் வெற்றி பெறலாம் அல்லது இந்த போட்டியிலிருந்து வெளியேறலாம். வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலயம் மற்றும் வெலிகம அரபா மத்திய கல்லூரி மாணவர்கள் இப்பொழுது தயாராக இருக்கின்றார்கள். 3வது சுற்றின் கடைசி கேள்வி. 7வதாக நாங்கள் தொடுக்க போகின்ற வினா இருக்கும் இலக்கம் இலக்கம் 9. இலக்கம் 9 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. மின்னியல் காசோலைகளுக்கு ஏற்புடைய விதிகள் மற்றும் இதனுடன் தொடர்புடைய ஏனைய விடயங்கள் தொடர்பான விதிகள் உள்ளடங்கிய சட்டம் யாது? நாணய விதி சட்டம். இல்லை, பிழையான பதில். 3வது சுற்றினுடைய நிறைவில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலய மாணவி சிந்துஜா 15 புள்ளிகள், ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலய மாணவி வக்ஷிகா 35 புள்ளிகள், அதே பாடசாலையைச் சேர்ந்த மாணவி சஜிதா 40 புள்ளிகள். அடுத்து அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவர்களில் மாணவி நஷ்ரிஃபா 20 புள்ளிகள். அடுத்து அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அகமது 20 புள்ளிகள். அரபா மத்திய கல்லூரியின் மாணவன் ரிகாஸ் 60 புள்ளிகள். அது அடிப்படையில் 3வதும் இறுதியுமான சுற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. இக்கோன் ஐகோன் வினாடி வினா போட்டியின் இறுதி போட்டியில் இருக்கின்றோம். அடுத்து இந்த 2 பாடசாலை அணியினரும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளோடும் பரிசளிப்பு நிகழ்வோடும் உங்களை சந்திக்கின்றோம். இக்கோன் ஐகோன் வினாடி வினா வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகுடம் சூட்டுதல். இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வழங்கிய இந்த போட்டி தொடரின் இறுதிப் போட்டி இன்றைய தினம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற பாடசாலைக்கு 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு கிடைக்கும். இந்த போட்டியில் பங்கு பெற்று 2வது இடத்தை பிடிக்கும் பாடசாலை 2,50,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசினை வெல்லும். இந்த இறுதிப் போட்டியில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவருக்கு 6,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசும் கிடைக்கும். அது தவிர இந்த போட்டித் தொடரில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு 2007ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றிருந்தன. அதனை முன்னிட்டு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாணயம் ஒன்று பரிசாக வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அதோடு சேர்த்து ஒரு சான்றிதழும் இந்த போட்டியில் பங்கு பெற்றியதற்காக மாணவர்களுக்கு கிடைக்கப் போகின்றன. இனி பரிசளிப்பு நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு முதல் இறுதி சுற்றில் இறுதி 3 சுற்றுகளிலும் இந்த மாணவர்கள் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள். வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலய அணியினர் 90 புள்ளிகள், அவர்களோடு போட்டியிட்ட மாத்தறை வெலிகம அரபா மத்திய கல்லூரி 100 புள்ளிகள். நூறு புள்ளிகளை பெற்று இறுதிப் போட்டியில் மாத்தறை வெலிகம அரபா மத்திய கல்லூரி வெற்றி பெறுகிறது. இக்கோன் ஐகோன் வினாடி வினா போட்டியின் இறுதிப் போட்டியில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவர் மாத்தறை வெலிகம அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் ரிகாஸ். இக்கோன் ஐகோன் வினாடி வினா போட்டியின் இறுதிப் போட்டியில் பங்கு பெற்ற 2 பாடசாலை அணியைச் சேர்ந்த போட்டியாளர்களுக்கும் சான்றிதழ்களும் 2007ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளுக்காக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட ஞாபகார்த்த நாணய குற்றிகளும் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. அழைக்கின்றோம். இன்று பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இலங்கை மத்திய வங்கியின் மூத்த துணை ஆளுநர் KGDD தீரசிங்க அவர்கள். இக்கோன் ஐகோன் வினாடி வினா போட்டி இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தியிருந்தது. மக்கள் மத்தியில் வங்கி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பொருளாதாரம் தொடர்பாகவும் சரியான விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த போட்டி தொடர் பாடசாலை மட்டத்தில் நடத்தப்பட்டிருந்தது. இந்த போட்டித் தொடர்களில் கடந்த காலத்தில் நடந்த போட்டிகளை பார்த்த எங்கள் அனைவருக்கும் இது தொடர்பான சரியான விழிப்புணர்வு கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.